வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தி ட்ரெட்ஃபுல் ப்ரெஷர். ஸோ நீங்கள் இந்த எபிசோடை புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு மீதி இருக்கிற எபிசோட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது முன்னாடி போட்ட எபிசோட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடோட கதையே எல்லாமே புரியும். அண்ட் நான் மீதி இருக்கிற எபிசோடோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போய் அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம மீட்டிங்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீனு அப்புறம் ஃப்ரெண்ட் சீன் எல்லாமே போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஸோ கிங்கும் பேனுக்கும் எப்படி சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க எப்படி அந்த கேபிட்டல் ஆஃப் டெட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் பேனையும் கிங்கையும் கண்டுபிடிக்கிறதே இவங்களுக்கு வேலையாக இருக்குது. அண்டு சாதாரண வில்லேஜ் இங்கே கேபிட்டல் ஆஃப் டெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஹோலிக் நைட் குயிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துருக்குறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற 2 பெண்களையும், அதாவது அங்கே ஒரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு அவங்க உள்ளே எப்படி போனாங்கன்னு ஃபஸ்ட்டு மரியாதை என்கிட்ட சொல்கிறியா, இல்லை நானே உங்களை கழுத்து நினச்சி கொள்ளுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறா. நீ ஹோலிக் நைட் தானே, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் தங்கச்சியால் மூச்சு விட முடியல. அப்படின்னா வேறு வழியில் சொல்லித்தானே ஆகணும். உங்கள் மனசால் ஏற்பட்ட வழிகளை மெமரிஸாக வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் செத்து போனால் அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்ப போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நிஜமாலும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீ எனக்கு வழி ஏற்பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கீழே போட்டுட்டு அவளே பார்த்தீங்கன்னா அவளை குத்திக்கிறா. இவங்களுக்கு ஆச்சரியமாக போகுது. அண்ட் சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெலியோதாசன் கோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. டே பேன் கிங் 2 பேரும் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டியான்னு எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. மெலியோதாசமா இந்த கேபிட்டல் ஆஃப் டெட்டில் வந்து நிறைய பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட முன்னாடி ஒரு பேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியும், பேயில கண்ணு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது பேயில கண்ணு தெரியாமல் கூட இருக்கலாமா? அப்படின்னா நம்மளை சுற்றி எத்தனை பேய் இருக்குதுன்னே தெரியலையே. அப்படின்னா நம்ம முதல்ல இருக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் எலிசபெத் 2மே பார்த்தீங்கன்னா பயந்துக்கிறாங்க. இங்கே பேனும் கிங்கு 2 பேருமே வேகமாக ஓடி போயிட்டே இருக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன? நீ பேராசனால ஒரு உயிரையை கொண்டிருக்கிற, அதனால உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் பேனோட வழியில் குறுக்க வந்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே பாரா பொடியா, எனக்கு கிங் மாதிரியே இருக்கிறவங்க கூட சண்டை போட இஷ்டமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னது கிங் மாதிரியா? நான் தாண்டா கிங்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, உன்னால் முடிஞ்சதை தடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேனை கிங்கை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு முன்னாடி ஓடி போய்கிட்டே இருக்கிறான். உன்னோட பேராசைக்காக நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை நான் இப்போ கொல்ல போகிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஹேய், நீ நிஜமான கிங் தானே, அப்படின்னா உன்னை நான் தொல்லை பண்ணுறதுல உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கிங்கை எட்டி ஒரு குத்து விட்றான். குத்து விட்டான்னு பார்த்தீங்கன்னா கிங் கரெக்டாக தப்பிச்சு போயிட்டான். இப்போ தெரியுதுடா நீ எதுக்காக இந்த மாதிரி பேரசப்பட்டுட்டு இருக்கிறேன்னு. நான் அப்போவே யோசித்தேன், இந்த 7 டெட்லி சீன்ஸில் சேர்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இம்மோர்ட்டலாக இருக்கா அப்படின்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. அன்றைக்கி நம்ம கேப்டன் நம்ம எல்லாரையும் கலந்து போக சொல்லும்போது நான் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் என் தலைநகரத்துக்கே போனேன், அதாவது என்னோடய ஹோம் டவுனுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா காடுமே சாம்பலாகி எரிஞ்சு கிடந்தது. அங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் அந்த தண்ணியை பாதுகாத்துட்டு இருக்கிற பொண்ணுமே நீ அந்த இடத்துல கொன்று அந்த தண்ணியை குடிச்சிருக்கிற உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சேன், என் இடத்துலையே ஏற்கனவே இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத்னு அந்த சீரம் இருக்குது, அதை எடுத்து தான் நீ குடிச்சிட்டு 7 டெட்லி சீன்ஸில் வந்து சேர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறான்? அந்த பொண்ணை கொன்னதுக்கு, அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கொன்ன அந்த பொண்ணு, அந்த கார்டியன், அவள் தாண்டா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் வந்து டென்ஷன் ஆகிறான். ஓ, உன் தங்கச்சி கொண்டுட்டுனா அப்படின்னா என்ன பண்ண போகிற, என்னை நீ கொல்ல போறியா அப்படிங்கிறாங்க. நான் தான் அழிக்க முடியாதுன்னாச்சே, என்ன நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் வந்து திமிர பேசிகிட்டே இருக்கிறான். உண்மைதான், உன்னை அழிக்க முடியாது, ஆனால் உன்னை ஒரேடியாக உரைய வைக்க முடியும்ல, உன்னை உரைய வைக்கிறக்கான தன்மை தான் இந்த ஸ்டிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேனோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா கத்தி ஏற்றிட்டானுங்க. கத்தி ஏற்றின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பேனோட உடம்பு முழுக்கவே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேன் இங்கே இந்த ஃபவுண்டேஷன் வாட்டர் குடிக்க வரலைன்னா அவள் என்ன கொண்டுட்டு போகிறதுக்கு இது வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு எலைன் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேன் பேசிட்டு இருக்கும்போது இவள் வெக்கப்பட்டு இருக்கிறா. நீ பழம் சாப்பிட தானே போனேன், எதுக்கடா திடீர்னு நீங்கள் வந்து அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால தான் இங்கே வந்தேன். சரி, இப்போ நான் உன்னை தூக்கிட்டு போகிற வேலையை பார்க்கட்டா, ஏன்னா நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கிற பேனு. ஆனால் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலைன் கேட்டுட்டு இருக்கும்போது நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, நான் சொல்கிறத முழுமையாக கேட்குற ஒரே பொண்ணு நீ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் இங்கேருந்து வீடு வச்சு கொண்டுட்டு போகிறேன். ஏன்னா உங்கள் அண்ணன் பல வருஷமாக இங்கேருந்து காணாமல் போயிட்டான்னு சொன்னல, உங்கள் அண்ணனையும் நீ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நான் உட்கார வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் சுதந்திரமாக தெரியலாமில்ல, நீ என் கூட மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து எலைன் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்சிஷன் பண்ணி நடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த காடை திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய ராட்சஸ் வந்திருக்கிறான்.
டீமன் கிளான்லேருந்து ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ராட்சஸ் வந்திருக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேனுக்கு ஒரு செமையான அடி விழுந்துருச்சு. அடி விழுந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலைன் பேசிகிட்டே இருக்கிறா. சரி அந்த மான்ஸ்டர் நம்மள இன்னும் நோட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டு நாம் இங்கிறது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலைன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எலைன் அதெல்லாத்தையும் விட்டு தள்ளி நீ அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் வாட்டரை எடுத்து வச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கத்திட்டே இருக்க. அதை நான் பத்திரமா பார்த்து வச்சுட்டு இருந்தாலும் நாம் இங்கிறது கிளம்பிடலாமா அப்படிங்கிறாங்க. அடடா சத்தம் போடாத, என்கிட்ட இந்த ஸ்டிக் இருக்குது, அதை வச்சு நான் அந்த என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேன் இங்கே ஒரு அதிகபட்சம் தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டரோட ஒரு இதயத்தை ஒரே அப்படியே துண்டை எடுத்துட்டான். பேன் தப்பு பண்ணிட்டு அந்த மான்ஸ்டருக்கு ஒரு இதயம் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலைன் காப்பாற்ற வரா. அண்ட் சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியுமே இங்கே பேன் அப்படியே சிலையாகிட்டு இருக்கிறதா கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ சிலையாகிறது தான் என் தங்கச்சிக்கு நான் செய்கிற கடமையாக இருக்கும். நீ பேராசைனால தான் ஒருத்தையை கொன்ன, அதனால தான் நீ இப்போ சாக போகிற. அதாவது நீ வாழ்நாள் முறுக்க இந்த கேபிட்டல் ஆஃப் டெட் அப்படிங்கிற இந்த வில்லேஜ்லேயே சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு கிங் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக உரைய வச்சுட்டான். அண்ட் இவங்க மெலியதாஸ் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹோலிக் நைட் குயிலின்னு ஒருத்தர் இருப்பா பார்த்தீங்களா, அவள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஏய் நீ ஒரு ஹோலிக் நைட் தானே, நீ எப்படி உள்ள வந்து அப்படின்னு மெலியதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா நான் என்னையே குத்திக்கிட்டு நான் செத்ததுக்கப்புறம் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ செத்துட்டிங்க வந்தானா சொன்னால் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அந்த குயிலிங்கிற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்வாட உருவம் அடுத்த செகண்டே ஹாக்கு எலிசபெத் 2 பேரும் பிறண்டி போய் விழுந்துட்டாங்க. ஹாக் நீ முடிஞ்ச அளவுக்கு எலிசபெத் இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. சரி வா எலிசபெத் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை தூக்கிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்கிறா. மெலியோதாஸ் நீங்கள் எப்படியாவது பார்த்து சண்டை போடுங்க, மறுபடியும் காயப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் கத்திட்டே இருக்க. ஹாக் பார்த்தீங்கன்னா வேகமாக அப்படி துருன்னு ஓடிட்டே இருக்கிறா. எப்படியாவது இவங்க சண்டை போடுற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தூரம் போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டப்புனா ஒரு பெரிய கிறிஸ்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெலியோதாஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உன்னை நான் முடிஞ்ச அளவுக்கு ஓட சொன்னல, இதுக்காக உட்காந்துட்டு இருக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் இங்கிருந்து துரத்துறான். அதே சமயத்தில் இங்கே டிஎன்ஏ பறந்துட்டு வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறது வந்து காப்பாற்றிட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ விழுக போகிற, அதனால தான் உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே என்ன அடிக்க வரீங்களா? ட்ராகன் பிரத்தோட சின்னு இருக்கிற மெலியோதாஸ், அதுக்கப்புறம் செர்பென்ட்டோட சின்னு இருக்கிற டிஎன்ஏ, நீங்கள் 2 பேருமே 7 டெட்லி சின்ஸில் முக்கியமான பங்கு வகிக்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கிற பாரு டிஎன்ஏ, நீ இருக்கிற ஜெயின் கிளானு உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரியேஷனும் பண்ண முடியும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு குயிலி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா என்னால் சாதாரண மண்ணையுமே களிமண்ணாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே புதைச்சிட்டா. அப்படின்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நன்றி, எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு அவள் பறந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பிச்சு போயிட்டா. டியான் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை எடுத்துக்கிடும் போது அவளோட ஸ்வாட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த குயிலிங்கிறத தடுத்துட்டா. மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இந்த குயிலியோட ஸ்வாட்லேயே ஒரு குத்து வைக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா தரையில் உடையுது. அந்த 7 டெட்லி சின்ஸோட கேப்டனாக இருக்கிறக்கான தகுதி உனக்கு இருக்குது, இருந்தாலுமே நீ ஏன் ஸ்வாடில் அட்டாக் பண்ணாமல் வெறும் கையில் அட்டாக் பண்ணுற, இதில் ஏதாவது டாக்டிக்ஸ் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயிலி சொல்லிட்டு இருக்கும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துகிட்டு கரெக்டாக அட்டாக் பண்ணுறான். ஸோ டியானுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பாஸோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக குயிலி அட்டாக் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் அட்டாக் பண்ணுறான். அப்படின்னா இதை உன் பவரா, நீ எந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒன்றும் அட்டாக் பண்ணுறாங்களோ அதே பவரை நீ ஃபுல் கவுண்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு திருப்பி தருவேன், அதனால தான் நீ இவ்வளோ நேரம் ஸ்வாடை யூஸ் பண்ணாமல் இருந்தியா அப்படின்னு உன்னோட புது ட்ரிக்கை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, நீ மற்றவங்களோட ட்ரிக்கை தான் காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குயிலி வந்து நம்ம மெலியோதாஸோட டாக்டிக்ஸை வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னு சரி எனக்கு இது பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் இப்போ தான் அவனோட பிரச்சனையை உணர்ந்துட்டு இருக்கிறான். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங்கை காட்டிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சியை கொண்டதுக்கு உனக்கு இது தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட அந்த ஸ்பியரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அவர் பட்டிங்கிறது கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அண்டு இங்கே ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா பேனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு ஆத்மா பார்த்தீங்கன்னா திரண்டு வந்து இங்கே பேனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. பேன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கிங்குக்கு ஒரு சவுண்டு கேட்குது, அதாவது ஒரு தங்கச்சி தான். என்னன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி தான் ஆத்மாவை வந்து பேனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கிஸ் கொடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பேனோட அந்த சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி தன்னோட மனுஷ உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டாங்க. வெளியே உன்னை நான் பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஒரு பக்கம் சந்தோஷம் அடைய, நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, என் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருக்கிற, எலியா என்ன பாரு நான் தான் உங்கள் அண்ணன் கிங், இப்போ நான் தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், எனக்காக ஒரே ஒரு தடவை என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ வேணா உங்கள் அண்ணனை போய் ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து இங்கே எலியாட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை என்னால் முடியாது, என்னை யார் முழுமையாக வேண்டுறாங்களோ, அதாவது என்னை யார் மனசால நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் நான் தெரியுவேன், உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு எலியை பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கடந்த 700 வருஷமாக நானே தான் இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தேன், உன்னால் அதை பார்த்துக்கவே முடியல, அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் எதுக்காக பேன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியை கேட்டுட்டு இருக்கும்போது, நான் உங்கள்கிட்ட
ஒரே ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். நான் உன்னை கூடிய சீக்கிரம் என்னோடது ஆக்க போகிறேன். அதாவது நீ எனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறா. இதை கேட்க பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீராக இருக்குது. எலியா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல கேளு. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங் அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்குது. அந்த அடியிலேயே பேனு எலியா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் படுத்துட்டாங்க. ஸோ எலியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டிருக்கும். தன்னோட கடைசி பவர் வச்சுக்கிட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் வாட்டரை குடி, உனக்கு இது எட்டர்னல் லைஃபை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா அந்த தண்ணி கொடுக்கும்போது பேன் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நீயே குடிச்சிக்க அப்படிங்கிறா. ஸோ எலியா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஸோ பேனுக்கே பார்த்தீங்கன்னா தன்னோட உதட்டு மூலமாக இன்னொரு உதட்டை வச்சுக்கிட்டு அவள் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே பேனுக்கே ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டா. அண்ட் பேனுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக குடிச்சதுக்கப்புறம் அவனோட பவர் ரீகெயின் ஆகிட்டு அவனோட இளம் அவனுக்கு திரும்ப வந்துருச்சு. அதாவது இனிமேல் இவனுக்கு சாவே கிடையாதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எலியாவை மறுபடியும் பிடிக்க வரும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி போடுறா, விளை துண்டு அப்படியே கட் ஆகுது. இப்போ வாடா ஒத்த சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே எலியா செத்து போயிருப்பாங்க. ஸோ இந்த கதையை வந்து இங்கே எலியா வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனுஷரே கடந்த 700 வருஷமாக நான் உன்னை தனியாக விட்டுட்டே இப்படி போயிட்டேன். எனக்கு புரியுது, அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே என்னோடய சூழ்நிலை வேறு, அதனால தான் நான் உன்னை அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து இங்கே மன்னிப்பு கேட்டுட்ருக்கிறான். அண்ட் எந்திரிச்சு பார்த்தா எலியாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிங்கோட கண்ணுக்கு தெரியுறான். இப்போது நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சே வச்சுக்குவேன், நீ பேனுக்கு தான் இப்போ சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீ பேனை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். அதனால் நீ போய் பேனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே டியானே அப்புறம் மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா பொழன்னு பொழந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே பேன் குறுக்க வந்துட்டான். பேன் ஒரு வழியாக வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் இறங்குறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த குயிலியோட கத்தியை பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறா. ஸோ இவனோட ஸ்நாச்சிங் மேஜிக் மூலமாக அந்த கத்தியை நிறுத்தாத மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து அந்த கத்தியை பிடிச்சி வச்சிட்டான். உன்ன மாதிரி மேஜிக் டெக்னிக் பயன்படுத்துகிறவனுக்கெல்லாம் இந்த ஒரே ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலிக் நைட் குயிலி பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து அட்டாக் பண்ணுறா. ஸோ அந்த லேசர் பீம்னால் வெடி விபத்தால் பாதிக்கப்பட்ட பேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அடிபட்டு கீழே படுத்துட்டான். அண்ட் எப்படியாவது பேனை காப்பாற்ற போகணும் அப்படின்னு மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா குயிலியோட கால் அடிக்க போக அவள் தப்பிச்சு போயிட்டா. ஸோ இவனோட ஸ்வாடியுமே யூஸ் பண்ணுறான். மறுபடியும் ஸ்வாடை யூஸ் பண்ண போறியா, அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஸோ டாக்டிக்ஸ் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், வேறு ஏதாவது பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயிலி பேசிகிட்டே இருக்கிறாங்க. மெலியோதாஸுமே பறந்து போயிட்டு இங்கே டியானோட கிளீவேஜில் போய் விழுந்துட்டாங்க. கேப்டன் உங்களுக்கு அடிபடலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்போ என்னாச்சுன்னு எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி வாங்க நம்ம போகலாம் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேனு மெலியோதாஸ் டியானே எல்லாருமே சண்டை போடுறதுக்கு தயாராகிறாங்க. அண்ட் சீன் கட் பண்ணால் இங்கே கிங்கையும் எலியாவையும் காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி உன் கண்ணுக்கு தெரியறேன்னு ஏற்கனவே கிங் கேட்டிருப்பேன்ல. ஸோ இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற. நீ பேனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டின்னா நான் உன் கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவேன். ஏன்னா அதுதான் பேனோட மெமரிஸ். அந்த மெமரிஸை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பின்னாடி ஹாக்கு எலிசபெத் வந்து விழுகிறாங்க. அண்ட் திரும்பி பார்த்த கிங்க்கு மறுபடியும் திரும்பி அவன் தங்கச்சி பார்த்தா அவன் தங்கச்சி காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தானே கிங்காக இருக்கணும். அதாவது இந்த 7 Deadly Sins நீங்கள் தான் 4வது மெம்பர் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் மெலியோதாஸ் கூட இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பேர் எலிசபெத். நம்ம எப்படியாவது போய் மெலியோதாஸ் அவங்களை காப்பாற்றி ஆகணும். அவங்க எல்லாருமே ஒரு ஹோலிக் நைட் கிட்ட மாட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் பற்றி இருக்கிறாங்க. சரி நீங்கள் வரலனாலுமே பரவாயில்ல, உங்களோட ஸ்பீரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பார்த்தீங்கன்னா அவளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண எடுத்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த ஸ்பீருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் இருக்குது. அவளால் பிடுங்கவே முடியல. நான் எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றியே தருவேன், ஏன்னா அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் உசுரை கொடுத்து தூக்கிட்டே இருக்கிறா. அண்ட் இவ போராடுறத பார்த்துட்டு ஹாக்குமே பார்த்தீங்கன்னா சங்கடமாக இருக்குது. ஹாக்குமே பார்த்தீங்கன்னா பல்ல இறுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு இருக்கிறாங்க. இழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இழுத்துட்டாங்க. அப்பாட ஒரு வழியாக நம்ம இழுத்துட்டோம், இப்போ நமக்கான வேலையை இது போய் அவங்களை வச்சு அடிக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத்துக்கு ஏதோ ஒரு தோணிகிட்டே இருக்குது. சீன் கட் பண்ணால் இங்கே குயிலி பார்த்தீங்கன்னா இங்கே டியானை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பேனுமே சரியடி மெலியோதாஸ் எங்கன்னு பார்த்தா டியான் பார்த்தீங்கன்னா அவளை மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கிறா. எனக்கு ஆபத்துக்கு ரொம்பவே நன்றி டியான் அப்படிங்கிறாங்க. கேப்டன் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மொத்தம் கொடுங்க நான் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பாதுகாத்ததே உனக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி கேப்டனை பாதுகாத்த மாதிரி என்னையை பாதுகாத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் முடியாது, முதல்ல போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் பார்த்தீங்கன்னா படுத்துட்டா. மெலியோதாஸ் பேனு 2 பேருமே சேர்ந்து குயிலி அடிக்க போகும்போது மெலியோதாஸுக்கு ஒரு அடி அண்ட் பேனுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே ஒரு குத்து. என்ன குழந்தைங்க மாதிரி என் கூட சண்டை போடுறதை இதோட நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பேனோட உடம்புக்கு வந்து ஒரு ஸ்பியர் பார்த்திங்கன்னா பேனோட உடம்பு கிழிச்சிக்கிட்டு போய் குயிலி அடிக்குது. எப்படி இருக்கிற பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பார்த்திங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான என்ட்ரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்கிறாங்க. மரணப்படக்கையில் இருக்கிற இலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டோட ஒரே ஒரு விதை மட்டும் பார்த்தீங்கன்னா பேன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த விதை நீ எங்கேயாவது போய் நெட்டு வை அப்படிங்கிறாங்க. இதை நீயே நெட்டு வைக்கலாமே அப்படின்னு பேன் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை, இது உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நெட்டு வச்சா தான் அவங்க உயிர் வாழ்கிறத பொறுத்து இந்த மரம் எல்லாமே உயிர் வாழும், அதனால் இது நீயே வை அப்படிங்கிறாங்க. பேன் நான் கூட ஒன்றே ஒன்று கேட்குற கடைசியாக நீ என்னை சொந்தமாக்கிக்கணும்னு சொன்னேன்ல, அந்த லைனை
ஒரே ஒரு தடவை என்கிட்ட எனக்காக சொல்கிறியா, ஏன்னா இது என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஏலைன்னு பார்த்தீங்கன்னா முடியாமல் பேனோட கணத்தில் அவங்களோட கையை வச்சுக்கிட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி நான் உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளோட கை கீழே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ஸோ இலைன்னு பார்த்தீங்கன்னா செத்துட்டா. என்னை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு முழுசாக கூட கேட்காம போயிட்டியே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறேன். அண்ட் அதோடய பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட்லேயே பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.